வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நடிகை மீனா அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல சோசியல் மீடியாவில் ஒரு வதந்தியான ஒரு செய்திகள் பரவிட்டு வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தமிழ் சினிமாவில் நடிகர்கள் அவங்களுடைய கணவர் இறந்துட்டாங்கன்னா அல்லது விவகாரத்து பட்டாங்கன்னா அவங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் நடந்துருச்சு, இந்த நடிகருடன் நடந்துருச்சு, இந்த பிரபலத்துடன் நடந்துருச்சுன்னு என்று தேவையில்லாமல் வதந்திகளை கிளப்புவாங்க. அப்படி நிறைய நடிகைகளுக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது சோசியல் மீடியாவில் நிறைய பரவலாக பேசப்பட்டு வருது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலையில கடந்த வருடம் நம்ம நடிகை மீனாவுடைய கணவர் இறந்தது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இதனால இவங்க கணவர் இறந்த பிறகு தன்னுடைய மகளுக்காக தனிமையில வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு இப்போது திருமணம் நடைபெற போகிறது என்று சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாகவே நிறைய பேர் வதந்திகளை கிளப்பிட்டு வராங்க. அதற்கு தக்க பதிலீடு கொடுக்கும் விதமாக இரண்டாவது திருமணம் உண்மையிலே செய்ய போறாங்களா மீனா அவங்க, இல்ல இது வதந்திகள் தானா என்று மீனா அவங்க ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். இரண்டாவது திருமணம் குறித்து பரவும் செய்திகள். உறுதி செய்த நடிகை மீனா. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான கமல், ரஜினி, அஜித் உள்ளிட்ட பலர் நடிகைகளுடன் நடித்திருக்காரு நடிகை மீனா அவங்க. 90களில் அதிக படங்களில் நடித்து ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்தாங்க நடிகை மீனா. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என மற்ற மொழிகளில் வெளியான திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் 2009ஆம் ஆண்டு வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டு இவருக்கு நைனிகா என்ற மகளும் உள்ளாங்க. தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சாங்க நடிகை மீனா இவங்க குழந்தை நட்சத்திரமாக முதலாக நம்ம ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்துல இவங்க குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி, அதே பிறகு பார்த்தீங்கன்னா முதல் படத்திலேயே எஜமான் திரைப்படத்துல ரஜினிக்கு ஜோடியாக நடித்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்கு தக்க நடிகையாக மாறினாங்க. கடந்த ஆண்டு மீனாவின் கணவர் உடல்நலக் குறைவால் காலமானார். இதனால் மனமுடைந்து வெளியே வராமல் இருந்த மீனா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவில் தலை காண்பித்து ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் இவங்களை பத்தி தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த நிலையில சமீப காலமாகவே நடிகை மீனா அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்வதாக வதந்திகள் எல்லாம் வந்தது. இது குறித்து பேட்டி ஒன்றில் பேசியுள்ள அவங்க, எத்தனையோ பெண்கள் கணவரை இழந்தும் தனியாக வாழ முடியும் என்பதை நிரூபித்து காட்டி வராங்க. அதனால் நானும் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் எனது மகள் நைனிகாவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்போதுமே என் வாழ்வில் இன்னொரு திருமணம் என்று பேச்சுக்கே இடமில்லை என்று நடிகை மீனா அவங்க அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காங்க. சமீப காலமாக மீனா அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு வதந்திகளை கிளப்பின மீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தக்க பதிலடி கொடுத்தும் விதமாக இந்த மாதிரி பதில் சொல்லுவது இணையதளத்தில் செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.